welcome to the session. Next we are going to see the example number 4.1 in your textbook. The question is, show that triangle PST is similar to triangle PQR. So they are given a diagram. In the diagram la pathina ungalku rendu triangle theriyum. One vandu PST in the smaller triangle, then PQR in the bigger triangle. Okay va? So appo இந்த ரெண்டு triangle நம்ம similar னு prove பண்ண போறோம். So நம்ம similar னு prove பண்றதுக்கு மொத்தம் மூணு criteria இருக்கு. ஒன்னு AA criteria, இன்னொன்னு SAS criteria, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா SSS criteria. Okay va? So இப்போ இந்த questionsல பாத்தீங்கன்னா எனக்கு two pairs of sides ஓட values வந்து கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம என்ன criteria வச்சு போக போறோம்னா SAS criteria வச்சு போகலாம். Solution in triangle, given triangle அப்படியே நேம் பண்ணிக்கோங்க PST and triangle PQR. triangle ஓட நேம்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, triangle PST, triangle PQR. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்லாம் பிக் பண்ணி அதோட ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்கலாம் ரெண்டு ட்ரையாங்கிள்லேருந்து. நான் ட்ரையாங்கிள் PSTலேருந்து பிஎஸ்ன்ற சைடு எடுக்கிறேன். தென் இதோட கரஸ்பாண்டிங் சைடு வந்து அடுத்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா PQ. ஸோ பிஎஸ் PQ, பிஎஸ் பை பிக்யூவோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். பிஎஸ் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. தென் PQ வேல்யூ வந்து 2 + 1 பிகாஸ் PQனா PS + SQ. ஸோ இட் இஸ் 2 + 1. ஸோ இட் கிவ்ஸ் 2/3. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். ஒன்று வந்து PT, இன்னொன்று வந்து PR. PT தென் இந்த ஃபுல் லென்த் PR. ஓகேவா? ஸோ அப்போது PSTன்ற ட்ரையாங்கிளில் நம்ம PTன்ற சைடு எடுக்க போகிறோம். ஸோ PT டிவைடட் பை இதோட கரஸ்பாண்டிங் சைடு PQRக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா PR. PT PR. ஓகேவா? ஸோ PT பை PR இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். PT வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. தென் PRோட வேல்யூ பார்த்தீங்கன்னா PT + TR. PT + TR. ஸோ இட் இஸ் 4 + 2. 4 + 2 which gives 4/6. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு 2/3 வருது. ஸோ PT பை PRோட வேல்யூ வந்து 2/3. தென் இங்கே பாருங்கள், PS பை PQவோட வேல்யூ அதோட ரேஷியோவும் எனக்கு 2/3 வருது. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸு ப்ரொபோஷனல்னு சொல்லியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஒரு காமன் ஆங்கிள் இருக்குது. அது என்னென்னா ஆங்கிள் P. இப்போது SPTன்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி QPRன்னு எடுத்துக்கலாம். PSTன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா SPTன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. கிளியரா? தென் PQR இந்த பிக்கர் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா QPRன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் P வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படி எழுதலாம்னா QPR இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் SPT. ரீசன் என்னன்னா they are common angles. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரெண்டு சைட்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்குது, தென் ஒரு ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது. ஸோ பை SAS criteria of similarity we can say triangle PST and PQ are similar. So triangle PST is similar to triangle PQR. Clear? Next second subdivision பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து PST, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து PQR. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா PST is similar to triangle PQR. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் அவங்களே நேம் பண்ணி கொடுத்துட்டதுனால நம்ம இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸை மட்டும் பிக் பண்ணி அதோட ரேஷியோஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் இன் triangle PST and triangle PQR. ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. PSTன்ற ட்ரையாங்கிளில் PSன்ற சைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த ட்ரையாங்கிளில் யார் வருவானா PQன்ற சைடு. ஸோ PS பை PQ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். PSோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க.
PQ ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா PS plus SQ, so it is 2 plus 3, so 2 by 2 plus 3 which gives 2 by 5, so PS by PQ is equal to 2 by 5. இது ஒரு ரேஷியோ. தென் இன்னொரு சைட்ஸ் எடுத்துக்கலாம். பிடின்ற சைடு வந்து பிஎஸ்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பிஆர்ன்ற சைடை வந்து பிக்யூஆர்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிடி பை பிஆர் அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். பிடி பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடி லென்த் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. தென் பிஆர் லென்த் பார்த்தீங்கன்னா பிடி ப்ளஸ் டிஆர், ஸோ இட் இஸ் 2 plus 3. So PT by PR gives 2 by 5. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸு ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே அகைன் காமன் ஆங்கிள் வந்து எனக்கு PA இருக்குது. ஓகேவா? ஸோ SPT அந்த ஆங்கிள், தென் QPR இந்த ஆங்கிள் ரெண்டுமே காமன் ஆங்கிள் பிட்வீன் த ட்ரையாங்கிள்ஸ் PST and PQR. ஸோ we can write angle SPT is equal to angle QPR. Reason என்னன்னா they are common angles. ஸோ இப்போ ரெண்டு சைட்ஸ் ப்ரப்போர்ஷனலு, தென் ஒரு ஆங்கிள் வந்து காமனு. ஸோ பை SAS criteria we can say the triangle PST is similar to triangle PQR. So this is the solution for the second subdivision. Clear? Students, next let's see the example number 4.2 in your textbook. The question is triangle ABC is similar to triangle PQR. ஓகேவா? ஸோ இதான் கொஷின். அவங்க ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசி பிக்யூஆர் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதோட ரெண்டு சைட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர் ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் வி மூவ் ஃபார் த சொல்யூஷன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேவா? ஸோ அவங்களே ட்ரையாங்கிளோட நேம்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸை இதிலேருந்தே பிக் பண்ணி எழுதிடலாம். ஏபி பிக்யூ, ஏபி கொடுத்துருக்காங்க, பிக்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஏபி பை பிக்யூ கண்டுபிடிச்சோன்னா இட் இஸ் 6 by 3 which is equal to 2. So we can write AB by PQ is equal to 2. ஓகே, தென் அடுத்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்துக்கலாம். பிசி கியூஆர், பிசி சைடு கொடுத்துருக்காங்க, கியூஆர் சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி பை கியூஆர் அது வந்து என்னென்னா 10 by 4, 10 by 4. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா it is 5 times, it is 2 times. So BC by QR is equal to 5 by 2. இப்போ பாருங்களேன், AB by BQ இது ஒரு கரஸ்பாண்டிங் சைடு, BC by QR இது ஒரு கரஸ்பாண்டிங் சைடு. பட் எனக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸு எனக்கு ப்ரப்போர்ஷனலாக இல்லை. ஓகேவா? ஸோ we can write AB by PQ is not equal to BC by QR. So the corresponding sides are not proportional. corresponding sides proportional இல்லனா கண்டிப்பா இந்த ரெண்டு triangles-உம் similar-ஆ இருக்க முடியாது. So we can write therefore triangle ABC is not similar to triangle PQR. This is the solution for the example number 4.2.